சாதாரண இயக்குனர் அவருக்கு போய் அரசு மரியாதைன்னு சில தற்குறி நாய்ங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அவர் சாதாரண இயக்குனர் மட்டும் கிடையாது. 2004ஆம் ஆண்டு இந்தியாவோட உச்சபட்ச விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. 2009 இந்திய அரசின் துணையுடன் இலங்கையில் தமிழ் சொந்தங்களை கொல்லப்படும் பொழுது அந்த போரை நிறுத்த சொல்லி தனக்கு கொடுத்த உயர்ந்த விருதை கூட கிழிச்சு தூக்கி எறிஞ்ச ஒரு மகத்தான மனிதன் ஐயா பாரதிராஜா அவர்கள். அதே காலகட்டத்தில் தமிழனோட அடையாளமான பொங்கலை போக்கிரி பொங்கல்னு பாட்டு படித்து ஆட்டம் போட்டுட்டு தனக்கு பின்னாடி இருக்க முட்டாள் கூட்டத்தையும் ஆட்டம் போட வச்சு தனக்கு பிடிச்ச எல்லா நடிகைகளோடையும் ஆடி பாடி மகிழ்வாக இருந்து 51 வயசு இன்னை வரைக்கும் திருந்தாமல் ஒரு நடிகைக்காக கட்டின பொண்டாட்டி பெற்ற பிள்ளைகளை அடித்து விரட்டி விட்டுட்டு அந்த நடிகைக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்குறத சரிதான்னு பேசுகிற ஒரு தற்குறி கூட்டம் சொல்லுது ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுத்தது தப்பு அப்படின்ட்டு. பாரதிராஜா ஒன்றும் உங்களை மாதிரி சுய லாபத்துக்காக தன் ரசிகர்களை முட்டாள் கூட்டமாக்கி அதனால் அரசியல் லாபம் பார்த்த ஒரு ஆள் கிடையாது. பாரதிராஜா இந்த மண்ணோட மகன், பச்சை தமிழன். இந்த மண்ணோட மொழியையும் மக்களோட வழியையும் அப்படியே படமாக பிரதிபலித்த ஒரு மகத்தான கலைஞன் ஐயா பாரதிராஜா அவர்கள். அவருக்கு அரசு மரியாதை கொடுத்த எந்த தவறும் கிடையாது. வெறும் உடலை மட்டும் காட்டி கவர்ச்சியாக நடித்த ஒரு நடிகைக்கு அரசு பாதுகாப்பு கொடுத்தது தான் தப்பை தவிர ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுத்ததில் எந்த தவறும் கிடையாது. பாரதிராஜாங்க சாதாரண மனுஷன் மட்டும் கிடையாது. தமிழ் சினிமாவில் ஒரு புது பாய்ச்சல், ஒரு அடுத்த கட்ட கிராம கதைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு அழகாக அந்த திரை மொழியாக மக்கள் மனசில் பதிய வச்ச ஒரு மகத்தான கலைஞன். அவருக்கு அரசு மரியாதை கொடுத்ததில் எந்த தவறும் கிடையாது.